இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. கவின்குமார் அந்த ஆணவ கொலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே உழுக்குச்சு. அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போயிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இது அரசியல் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள திமுக வந்துருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் கவின் இறந்து 1 வருடம் ஆயிடுது. 1 வருடத்தில் எத்தனை முறை போனார்? போல அவர் இல்லை, திமுக சார்ந்த எந்த அமைச்சருமே போக முடியாது. கடந்த ஆண்டுகள்ல நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தை போய் பார்க்கல, அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயங்களாக நீங்க செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி காலத்திற்கும் திமுகவை சுற்றி தான் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடே ஒரு தலித்துக்களுக்கு எதிரானவும், அந்த ஆணவ கொலைக்கு எதிராகவும், லாக்அப் டெத்துக்கு எதிராகவும் கட்டமைக்கப்படுகின்ற ஒன்று. ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய இடங்கள்லாம் முதலமைச்சரே புறக்கணிச்சுவாங்க. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி அந்த விஷ சாராயமாக இருக்கட்டும், அது கள்ளக்குறிச்சி சாராயங்கிறது தவறான விஷயம். ஆனால் உயிரிழந்ததற்கு ஒரு முதல்வர் போயிருக்கும். வன்னியரசு அமைச்சராகி அந்த மனவலிங்கிறது அனிதாக்கு இருக்கும். அது மாட்டுக்குது, இதெல்லாம் அமைச்சரா அப்படிங்கிற ஒரு தாட்டுங்கிறது இவங்களுக்குலாம் இருக்கும். திமுக அதிமுக அந்த அரசியல் வரலாற்றிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதே கிடையாது, கொள்கையிலே கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாகும்ல. தாவேக அரசுடைய செயல்பாடுகள் குறிப்பாக 8 தலித் அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா? இந்த ஆணவ கொலை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவான்ற நம்பிக்கை உண்டு. அதிகாரிகளுடைய செயல்பாடுகளும் அரசு அலுவலர்களுடைய செயல்பாடுகளும் குறைவா இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பாராளுமன்ற தேர்தல் வருது, அதை எப்படி சார் பேஸ் பண்ணுவாங்க? இப்போ வாக்குறுதிகள் நிறைவேற்றினா எல்லாமே ஸ்ட்ரக்சரா பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா எந்த இடத்துலையுமே தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு இருக்காங்க. கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் தவற விட்டதை இப்ப விஜய் அவர்கள் தவற விடக்கூடாது. உளவுத்துறை சொன்னாலும் அது சரியா உண்மையா தவறா நீங்க போய் பார்க்கணும். அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார் எப்படி சார் இருக்கீங்க? நலம். ஓகே சார், நம்ம ஐடி ஊழியர் கவின்குமார் அந்த ஆணவ கொலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே உழுக்குச்சு. அவருடைய இறந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போயிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இது அரசியல் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள திமுக வந்துருச்சு. தாவேக்கா வந்ததோட அந்த வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம் ஒன்னொன்னா வெளியே வருது. ஏன்னா சில இடங்கள்ல கடந்த ஆட்சி காலங்கள்ல பார்த்தீங்கன்னா சில இடங்களை தவிர்த்துக்குவாங்க. ரொம்ப இஷ்யூவாக இருக்கக்கூடிய இடம், ரொம்ப அரசியல் பேசக்கூடிய இடம், பெரிய ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய இடங்கள்லாம் முதலமைச்சரே புறக்கணிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி அந்த விஷ சாராயமாக இருக்கட்டும், அது கள்ளக்குறிச்சி சாராயங்கிறது தவறான விஷயம். ஆனால் உயிரிழந்ததற்கு ஒரு முதல்வர் போயிருக்கணும். கண்டிப்பாக போயிருக்கும். ஸோ அதுதான் பேசிக். இப்போ கரூருக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்தார், மொத ஆளா போனார். அப்போ இதெல்லாம் ஒரு என்னன்னா ஒரு அழுத்தத்தின் காரணமாக வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் கவின் இறந்து 1 வருடம் ஆயிடுது. 1 வருடத்தில் எத்தனை முறை போனார்? அவர் இல்ல, திமுக சார்ந்த எந்த அமைச்சருமே போக முடியாது. ஏன்னா இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடே ஒரு தலித்துக்களுக்கு எதிராகவும், அந்த ஆணவ கொலைக்கு எதிராகவும், லாக்அப் டெத்துக்கு எதிராகவும் கட்டமைக்கப்படுகின்ற ஒன்று. தவிர்க்கவே முடியல. அதாவது 50-60 வருஷமா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்னாலே தடுக்க முடியாத சூழலை இப்போ தாவேக்கா எப்படி தடுக்க முடியும்? ரொம்ப பெரிய கேள்வி வருது, பெரிய சேலஞ்ச். ஆமா, கேள்வி வருது. இப்ப இன்னைக்கு நடந்த கூட அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியில கூட வன்னியரசு ஒரு நாகரிக அரசியலை தான் முன்னெடுக்கிறாரு. வாங்கினா நீங்க மேல நில்லுங்கன்னா ஸ்டேஜ்ல இல்லை அவர் தவிர்க்கிறாரு. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் அந்த பாலிடிக்ஸுங்கிறது வன்னியரசுகிட்ட நம்மளால பார்க்க முடியுது. ஆனா வன்னியரசு அமைச்சராகி அந்த மனவலிங்கிறது அனிதாக்கு இருக்கும். அது மாட்டுக்குது, இவெல்லாம் அமைச்சரா அப்படிங்கிற ஒரு தாட்டுங்கிறது இவங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த தாட்டு ஏன் இருக்குங்கிறனா, கடந்த 5 ஆண்டுகள்ல இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வரவேற்றிருப்போம். அந்த திமுக அதிமுக அந்த அரசியல் வரலாற்றிலேயே ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறதே கிடையாது, கொள்கையிலே கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாகும்ல. பார்க்கும் போது என்னடா அறிவாலயத்துக்கு கை கட்டிட்டு வந்தவங்க,
பிளாஸ்டிக் சேர் போட்டு நம்ம இன்னைக்கு அமைச்சரா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அமைச்சரு நம்மளோட ஒரு மேடையில் நிற்கிற நம்மளை கூப்பிடுறாருங்கிறப்ப அந்த மன வலிங்கிறது இருக்கும், அதனுடைய வெளிப்பாடு. ஆனா இன்றைக்கு தாவேக்கா அரசியல் களத்திற்கு வந்த உடனே எல்லா அரசியல் நிகழ்வுகளுக்கும் திமுகவோ அதிமுகவோ இல்ல பாஜகவோ காங்கிரஸோ போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு, ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதை வரவேற்கிறோம். இல்ல எனக்கு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த கவின் ஆணவ கொலை வழக்கு வந்து பாத்தீங்கன்னா போன திமுக ஆட்சியில நடந்துச்சு. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன மூஞ்ச வச்சுட்டு அங்க போவார்ன்ற மாதிரி விமர்சனம் வரும்ல. இல்ல அது கேள்விகள் வரும், விமர்சனங்கள் வரும். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திமுக இருக்கு. ஆனா ஏன் கடந்த ஆண்டுகள்ல நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது அந்த குடும்பத்தை போய் பார்க்கல, அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயங்களாக நீங்க செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி காலத்திற்கும் திமுகவை சுற்றி தான் இருக்கும். ஆனா கடைசியா இதை தணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு நான் ஒரு ஆணையம் அமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்குன்னா சொன்னாங்க. அது அப்படியே போயிடுச்சு. கலைஞர் காலத்துல இருந்து இருக்கு. நீங்க வந்து எடப்பாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு அப்புறமும் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையங்கள் எல்லா ஆணையங்களும் இருக்கு. இப்போ கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி மாணவி இறந்த போதும் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அதே போல கரூருக்கும் ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. அது உச்சநீதிமன்றத்துக்கு சிபிஐ வழக்கா மாறும்போது அந்த ஆணையம் கேன்சல் ஆகுது. ஆணையங்கிறது சொல்லுவாங்க, ஒரு கண் தொடை செயல்பாடுகள் எப்படி இருக்கு அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு ஆணையம் அமைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆணையத்துடைய செயல்பாடுகள் என்ன இருக்கு, தீர்வு என்ன, நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன. இன்னைக்கு எல்லாமே நீதிமன்றங்களுக்கு சென்றுதான் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கு. இப்ப இளவரசனுடைய வழக்கு எங்க போச்சு, ஆணையம் அமைச்சிங்கல்ல, என்ன பலன் இருந்துச்சு. அப்ப எல்லாமே வந்து நீதிமன்றத்திற்கு சென்றுதான் நம்ம வெற்றி அடையக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப சட்டம் இருப்பதனாலதான் இந்த வெற்றி நமக்கு சாத்தியமாக இருக்கு. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அதற்கான சொல்யூஷன் எங்க என்ன பண்ணிருக்கீங்கிறத கேள்வி. இப்ப நம்ம தாவேக்கா வந்து இதை எப்படி தடுக்க போகுது, தடுக்கணும், அதுதான் நம்ம வைக்கக்கூடிய பிரதானமான ஒரு கோரிக்கை. ஏன்னா இவங்க செய்யாத விஷயங்களை நீங்க செய்வீங்கன்னு தான் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப அந்த நம்பிக்கையை தாவேக்கா கடைபிடிக்கணும், இதுதான் கோரிக்கையா இருக்கும். மக்கள்கிட்ட அதுதான் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இந்த 2.5 மாசத்துல வந்து நீங்க ஒரு கவனிச்ச வரைக்கும் தாவேக்கா அரசுடைய செயல்பாடுகள் குறிப்பா 8 தலித் அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா, இந்த ஆணவ கொலை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? விமர்சனங்களை தாவேக்கா பார்த்து விட்டு தான் வருது. திமுக என்ன தவறு செஞ்சது, அதிமுக என்ன தவறு செய்யுது, என்னென்ன விமர்சனங்கள் அவர்கள் மீது வந்ததோ அதை கண்காணிச்சுட்டு தான் இவங்க இந்த அரசியல் களத்திற்கே வராங்க. தேர்தலை சந்திக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாங்க, அமைச்சர்களாக ஆகும்போது அதை தவிர்த்து கொள்ளணுங்கிற அந்த எண்ணம்ங்கிறது இந்த அமைச்சர்களுக்கு இருக்கும். சரி, எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல வந்து இதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடணுங்கிறது இந்த அமைச்சர்களுக்கு தெரியும். ஆனா இப்போ ஒரு முன்னெச்சரிக்கையாக பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன நம்மளுடைய கோணம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதிகாரிகளுடைய செயல்பாடுகளும் அரசு அலுவலர்களுடைய செயல்பாடுகளும் குறைவா இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. சமீபத்துல ஒருத்தர் வந்து ஜிபேல கூட அண்ணன் தம்பிக்கு பணம் அனுப்ப முடியலன்னு புலம்புறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஜிபேல நீங்க அனுப்புங்க, யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. உங்களுடைய சம்பளம் என்ன, அவ்வளவுதான். அரசு நிர்ணயித்த சம்பளம் என்ன, 50,000. அந்த 50,000த்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய கவர்மெண்ட் சேலரி வந்து அக்கௌண்ட்ல வரும். அந்த அக்கௌண்ட்ல தான் நீங்க அனுப்ப போறீங்க. அது கணக்கு நீங்க காமிச்சீங்கன்னா யாரும் உங்களை லஞ்சம் கேட்க போறது இல்ல, யாரும் கேட்க போறது இல்ல. நீங்க அந்த சம்பளத்தை கடந்து அனுப்பும் போதுதான் இங்க கேள்வி வருது, யார் பணம், என்ன பணம், எங்க இருந்து அனுப்புறீங்க, நீங்க டியூட்டில இருக்கீங்க, டியூட்டில இருக்கிற போது அனுப்பும் போது கேள்விகள் வரும். இதுதான். ஆனா அதையும் தாண்டி இப்ப எங்கேயுமே நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாருமே ஆய்வுக்கு போகாதீங்க, அமைச்சர் வந்து அங்க போகாதீங்கன்னு சொல்ற அந்த போக்கெல்லாம் அது எப்படி சார், அது திமிரான பேச்சா இல்ல சார்? இல்லைங்க, இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அதிகாரிகளும் அலுவலர்களும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தாவேக்காங்கிற கட்சியையும் இந்த முதல்வரையும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரல, அதிகாரிகளுக்கே வரல. ஆமா, ஓப்பனா இதுதான் உண்மை. அப்போ சில இடங்கள்ல வந்து என்னன்னா சின்ன பசங்களா இருக்காங்க, இளைஞர்களா இருக்காங்க. அப்ப இளைஞர்கள் அதிகாரிகளை கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு ஈகோ தாட் வரும். என்னன்னா, நம்ம வந்து இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன், நேரு, அதே போல திமுகல இருந்த வயதான அந்த கம்பீரம் உள்ளவர்கள், சீனியர்கள் கேள்வி கேட்கும் போது என்ன ஒரு தோற்றம் இருக்குமோ அதை கடந்து இவங்க பாக்குறப்போ எப்படி இருக்கும்? ஸ்கூல்ல படிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிக்கிற கிளாஸ் டீச்சரை கேள்வி கேட்கறது வேற, அதே டீச்சர் ஹெட் மாஸ்டரை கேள்வி கேட்டாங்க. இதுதான் சிம்பிள், ரைட்டு. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகாரிகள் இன்னும் உள்வாங்கிக்கணும். என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிறத இவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். ஆனா வந்து இன்னும் என்னன்னா, வேலையில கை வச்சுட்டா போதும். முதல்வர் தவறு சரியா, அரசு அதிகாரியா, யாரா இருந்தாலும் சரி, வேலையில கை வச்சிருங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க. அது கவர்மெண்ட்டை பாதிக்காதா சார்? கவர்மெண்ட்டை பாதிக்காது. ஏங்க, இளைஞர்கள் டிஎன்பிசில இன்னைக்கு ஒரு 1000 வேலைக்கு வேகன்சிக்கு எத்தனை லட்சம் மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக அப்ளிகேஷன் போடுறாங்க.
டேலண்டான இளைஞர்கள் இன்னும் இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு வரைவும் ஒரு நெறிமுறை இருக்கு. அதை சரிப்படுத்தணும். அது கடந்த காலங்கள்ல இந்த 50-60 ஆண்டு காலங்கள்ல பண்ணியிருந்தா பரவாயில்ல. சில இடங்கள்ல கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, ஏஜ் ஃபேக்டர் முடியும், ரிட்டையர்மெண்ட் இருக்கும், ஆனா கூடுதலாக கால அவகாசம் கொடுக்கப்படும். எக்ஸ்டென்ஷன். ஆமா, செகண்ட் கேட்டகரி ஆபீசர்ஸ் நான் சொல்றேன், டிஆர்ஓவா இருக்கட்டும், ஆர்டிஓவா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, அன்றைய காலம் இந்த அமைச்சர்களுக்கும் இந்த திமுக எம்எல்ஏக்களுக்கும் விசுவாசமாக இருந்தவர்கள். அப்ப நீங்க அந்த வழி நெறிமுறைகளை வந்து சரியார நம்ம பின்பற்றி சரியார ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தோம்னா இன்னைக்கு இந்த அதிகாரிகள் சரியா செயல்பட்டு கண்டிப்பா. அப்ப இது தாவேக்கா இப்போ இதை செய்யணும்னா உடனே செஞ்சா விமர்சனம் ஆயிரும். ரொம்ப கஷ்டமும் கால அவகாசம் தேவைப்படும் அவங்களுக்கு. ஓகே, இந்த கஷ்டம், இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து திரு விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்காருன்னு அதெல்லாம் இருக்காங்க. நீங்க பொதுவா வைக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து விட்டுருங்க. ஒரு அரசு தேர்ந்தெடுத்துட்டாங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்னா 5 வருஷத்துக்கு அவர் தான் முதல்வர், இவங்க தான் எம்எல்ஏ, இவங்க தான் அமைச்சர். அப்ப அவங்களோட ஒன்றிணைந்து நீங்க மக்களுக்கான சேவை செய்ய தான் அரசு அதிகாரிகள் சம்பளம் வாங்குறீங்க. அந்த வேலையை நீங்க சரியா பாருங்க. இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. நீங்க அவரை நீங்க தவிர்த்துட்டு நீங்க வேற ஒரு அரசியலை கொண்டு வரணும், கட்டமைக்கணுங்கிற முயற்சி செய்வதே ஒரு ஆபத்தான பார்வை, மக்களுக்கு ஒரு ஆபத்தான பார்வை. அப்ப மக்களுடைய புரட்சியோ எழுச்சியோ வந்துச்சுன்னா நீங்க தாங்க முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம டெல்லியில பாக்குறோம், பல மாநிலங்கள்ல பாக்குறோம், பல நாடுகள்ல பாக்குறோம். அப்ப மக்களுடைய புரட்சியும் எழுச்சி வந்துச்சுன்னா எந்த அரசுனாலையும் கட்டுப்படுத்த முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஆமா, அதனால வந்து தாவேக்காவுக்கு டைம் பீரியட் ஆகும். இப்ப தாவேக்கா வந்து சொன்ன வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கையில கொடுத்தது, இப்ப மக்கள் இருக்கக்கூடிய கடன் சுமைகள், இதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கு அவங்க 2 வருடம் ஆயிரும். ஓகே சார், இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் உடனே வந்து இப்ப பாராளுமன்ற தேர்தல் வருது, அதை எப்படி சார் ஃபேஸ் பண்ணுவாங்க? இப்ப வாக்குறுதிகள் நிறைவேற்றினா எல்லாமே ஸ்ட்ரக்சரா பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கா. எந்த இடத்துலயுமே வந்து தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து தவறு செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகள் தாவேக்கா எடுக்கிறாங்க. விமர்சனங்கள் வருது, செய்திகள்ல வருது, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல விமர்சனங்களாக கட்டுரைகள்லாம் போடப்படுது. அப்படி இருக்கும்போது இது முதல்வருக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த தகவல் கொடுக்கக்கூடிய உளவுத்துறையா இருக்கட்டும், ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கட்டும், தனி செயலாளர்கள் 4-5 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்டா பிரிச்சு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்வருக்கு கொடுத்தாலே போதுமானது. அதை கண்காணிக்கிறார்னால் அதாவது கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் தவற விட்டதை இப்ப விஜய் அவர்கள் தவற விடக்கூடாது. உளவுத்துறை சொன்னாலும் அது சரியா உண்மையா தவறா நீங்க போய் பார்க்கணும், அதை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். ஆமா, அவங்க உளவுத்துறை சார் இது நடந்துச்சு சார், இது நடக்க போகுது சார், இது இப்படி இருக்கு சார், இப்படி இருக்கு சார், இது நம்ம பண்ண வேணாம் சார், ஏன் பண்ணக்கூடாது யோசிங்க சார், இதை பண்ணலாம், ஏன் இவர் பண்ண சொல்றாரு யோசிங்க. அவ்வளவுதான், 2 விஷயம் தான். இதை வந்து செய்ய செத்து மடி, அவ்வளவுதான். இதை கரெக்டா பண்ணாலே ஒரு கவர்மெண்ட் கரெக்டா வழி நடத்தலாம், ரன் பண்ணிடலாம். முதல் நான் தான் பவர் சென்டர்னு சொல்லிட்டீங்க, அப்ப நீங்க தான் பவர் சென்டருங்கிறப்ப நீங்க தான் 360 டிகிரில பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த முதல்வரையே இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரஷருக்கு தள்ளாதீங்க. இப்போ அவர் தான் வந்து உங்களுக்கும் சேர்த்து நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நீங்க அமைச்சர்களுடைய செயல்பாடுகளோ சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாடுகளோ 20-30% தான். மீதி பல இடங்கள்ல வந்து முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. ஆதாரங்களோட வருது, தினமலர் பத்திரிகையில வருது, விகடன்ல வருது, பெரிய பெரிய பத்திரிகைகள்ல வந்து செய்திகளாக வருது. இப்ப எல்லாத்தையும் சுமந்து கொண்டு முதல்வர்னால எப்படி ஓட முடியாது. ஒரு முதல்வர் அதை செய்யக்கூடிய இடத்துக்காக முதல்வர் என்கின்ற பதவிக்கு அவர் வரல. அப்ப அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வருக்கு ஆதரவு தரும் நிலைப்பாடுல ஓடணும். நீங்க தவறு செஞ்சுட்டே இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். அதே மாதிரி நான் ஏற்கனவே இந்த ஆணவ கொலை அது சம்பந்தமா பேசிட்டு இருக்க டைம்ல இந்த அதிகாரிகளோட அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னீங்களே சார், அவங்களும் அதிகாரிகளுக்கும் அந்த சாதிய மனப்பான்மை அதிகமா இருக்கு. அதெல்லாம் மறுக்க முடியாது, நீங்க குறைக்கவும் முடியாது, கண்டிப்பா அதை முடியாதுங்க. காலப்போக்கில் சரியானதா உண்டு. தன் வீட்டில் வளரக்கூடிய ஒரு பிள்ளை இருக்குல்ல, அப்பா நான் வந்து இந்த மாதிரி சமுதாயத்தில் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவங்க க்ளோஸ், இவங்க வீட்டில் நான் சாப்பிட்றேன், அவங்க வீட்டில் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த குழந்தைகள்கிட்ட இருந்து வரக்கூடிய மாற்றம் இருக்குல்ல, அதுதான் அதிகாரிகள்கிட்ட மாறும். படிப்படியாக தான் நம்ம கொண்டு போகணும். எடுத்த உடனே நம்ம அதை ஸ்ட்ரிக்டா கொண்டு போனோம்னா கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது, ரொம்ப சிக்கலான. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எல்லா துறைக்கும் ஒரு செக்ரட்டரி இருக்காங்கல்ல சார், அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்றேன், இப்போ கமலின்றவங்க இருக்காங்க, அவங்களும் தலித் அமைச்சர் தான் நினைக்கிறேன். இப்போ அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்போ அவங்க கீழே இருக்க அதிகாரிகள் ஃபர்ஸ்ட் அவங்கள மதிப்பாங்களானே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லை இருக்கு, அது இயல்பாகவே நடக்குதுங்கிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, இப்போ நீங்க முதல்வரே ஒரு திட்டம் கொண்டு வராரு அப்படின்னா முதல்வர் கையெழுத்து போட்டுருவாரு, ஆனா இம்ப்ளிமெண்ட் ஆகாது. தெரியுமா உங்களுக்கு? முதல்வர் கையெழுத்து போட்டுருவாரு, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. தலைமைச் செயலாளர் ஒத்துக்க மாட்டாரு, அங்க இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய இயக்குநர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்பயுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறது இந்திய ஆட்சி பணி,
தமிழ்நாட்டு அரசினால் நியமிக்கப்படக்கூடியவர்கள் இல்லை. அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு சஸ்பெண்ட் ஆவாங்க, நாளைக்கு வேற மாநிலத்துக்கு போவாங்க, இல்லை பிரதமர் அலுவலகம் போவாங்க, ஜனாதிபதி அலுவலகம் போவாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால அவங்கள நம்ம கட்டுப்படுத்த முடியாது. செகண்ட் கேட்டகரி அதிகாரிகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸரு, அதே போல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி, இவங்கள நம்மளால கண்காணிக்க முடியும். அப்போ அந்த அளவில் அரசுங்கிறது கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு கால அவகாசம் பண்ணும், உடனே பண்ண முடியாது. ஆனால் கட்டமைச்சிட்டாங்க அப்படின்னா 31 தாவேக வெற்றி பெறுதுன்னா இப்போ வரக்கூடிய விமர்சனங்கள் அப்போ வராது. இதுதான் சொல்யூஷன். ரைட் சார், பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தேவா.